பாலினத்தை உறுதிப்படுத்தும் சோதனை தொடர்பான விளம்பரங்களை வெளியிடக்கூடாது என்று யாஹூ, கூகுள் நிறுவனங்களுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. ஆண் குழந்தைகளுக்கு நிகரான பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை இந்தியாவில் கணிசமாக குறைந்து வருவதை கருத்தில் கொண்டு கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை கண்டறியும் பரிசோதனைக்கு 1994ஆம் ஆண்டு மத்திய அரசு தடை விதித்தது. ஆனால் கூகுள், யாஹூ போன்ற இணையதள நிறுவனங்கள் பாலினம் கண்டறியும் பரிசோதனை தொடர்பான விளம்பரங்களை வெளியிட்டு வந்தன. இதற்கு தடை விதிக்க வேண்டுமென தொடரப்பட்ட பொதுநலன் வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் புதனன்று தீர்ப்பு கூறியது. தீபக் மிஸ்ரா, யூ லலித் ஆகியோரை கொண்ட அமர்வு பாலினம் கண்டறியும் சோதனை குறித்த விளம்பரங்களை வெளியிட தடை விதித்தது. வழக்கு விசாரணையை பிப்ரவரி 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் அன்றைய தினம் விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை பிறப்பிக்கப் போவதாக தெரிவித்தனர். பாலினம் கண்டறியும் சோதனை என்பது போன்ற முக்கிய வார்த்தைகளை இணையதளத்தில் முடக்கினால் அது தொடர்பான வேறெந்த தகவல்களையும் இணையதளங்கள் காட்டாது என்று கூகுள், யாஹூ போன்ற நிறுவனங்கள் முன்வைத்த வாதத்தை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. பாலினத்தை கண்டறியும் சோதனைக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவில் தடை விதிக்கப்பட்ட போதும் பெண் சிசுக்களை கருவிலேயே கலைப்பது பெரும் பிரச்சனையாக உள்ளது. 1971ஆம் ஆண்டில் பெண் குழந்தைகளின் சராசரி 1964ஆக இருந்தது. 2011ஆம் ஆண்டில் அந்த விகிதாச்சாரம் 1918ஆக குறைந்தது. டெல்லியில் பெண் குழந்தைகளின் சராசரி 1871ஆக உள்ளது.